Hi friends, இன்னைக்கு வந்து கூர்க்கோட வந்து 4th டே. இன்னைக்கு நம்ம எங்கெல்லாம் பார்க்க போறோம்னா காஃபி பிளான்ட், அபே ஃபால்ஸ், அப்புறமா மண்டல்பட்டி ஹை வியூ பாயிண்ட்டுங்க. இது வந்து ஜீப்ல போயிட்டு நம்ம ஹை வியூ பாயிண்ட் பார்க்க போறோம். இந்த மூணு பிளேஸுமே இந்த வீடியோல கவர் ஆயிருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சூப்பராகவே இருக்கும். அங்கே நாங்கள் போனது எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்கள் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு வந்து காட்டேஜ்லேயே கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து நீர் தோசை, சாம்பார், கெட்டி சட்னி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான சாப்பாடு. நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா நாங்கள் ட்ராவல்ஸில் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடமே வந்து காஃபி பிளான்ட்டு தான். அங்கே தான் வந்து மதியம் வரைக்கும் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். காஃபி வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அங்கே வந்து காஃபி ட்ரீ மட்டும் இல்லைங்க, அப்புறம் வந்து காட்டு மாங்காய் மரம், அப்புறம் சில்வர் ஓக் ட்ரீ, கோகோ ட்ரீ, பட்டை பிரிஞ்சி, ஏலக்காய் மரம், அப்புறம் அத்திப்பழ மரம், அப்புறம் வெண்ணிலா வந்து நம்ம ஃப்ளேவர் எசன்ஸ் எடுக்கிற அந்த கொடி எப்படி வளருது, அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் பெப்பர், அப்புறம் வந்து சாம்பிராணி, ருத்ராஜ மாலை, அந்த மணி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். காஃபி இருக்கு. ரோட்ல பாத்தீங்கன்னா 120 வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி பீன் இருக்கு. மெயினா இருக்கிறது அரபிகா, ரோபஸ்டா இந்த மாதிரி இருக்கும். காஃபி பீன் காஃபி பாருங்க, எல்லாம் ஹை டாப் இருக்க மாதிரிலாம் இதான். இந்த மரத்தோட பேரு சில்வர் ஓக்னு சொல்லுவாங்க. சில்வர் ஓக் காஃபி பீன். ஓ சரி காஃபி என்ன இருக்கு? சாம்பிராணி மரம். சாம்பிராணி இது எப்படி இந்த ரப்பர் அந்த மரத்தோட தோல் இருக்கு இல்லையா, அதான் பட்டை. கருவேப்பட்டை பிரியாணிக்கு போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து புதுசாக நிறைய பிளான்ஸ் பார்த்தோங்க. இது வந்து ஏலக்காய், அப்புறம் பெப்பர் பிளாக் பெப்பரே தான் ஒயிட் பெப்பராகவும் கன்வெர்ட் பண்ணுவாங்கங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்புறமா வந்து இதெல்லாமே வந்து வெண்ணிலா கொடி. இது எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ், இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்களோ அங்கே போயிட்டோம். அங்கே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அவுட்டர் ஷெல்லை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வேறு பிளான்ட்லேருந்து வேறு பீன் கிடைக்கும். லைக் நீங்கள் கீழே பிளான்டேஷன் போனவங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் நெஸ்கேஃபே, லெவிஸ்டா, சன்ரைஸ் இல்லை இல்லையா, அதில் யூஸ் பண்ணுற காஃபி வந்து இந்த அரபிகா காஃபி. அண்ட் இந்த மெடிசினல் பர்பஸ்க்கு லைக் இந்த டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வெயிட் இந்த வாட்டர் வாஷ் ஆனதுக்கப்புறம் சிவெட் காஃபி டெக்லின் இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து நேச்சுரலி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பூனையோட மோஷனுங்க. ஆக்சுவலாக இது வந்து காஃபி பீன்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த காஃபியாகவே மோஷன் போகுமா. அதை வந்து இவங்க வந்து 1 மந்த்து வாட்டரில் வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா வாட்டர் வாஷ் கொடுத்துவாங்க. இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்டு. இதை விட ரேட் அதிகம் என்னென்னா யானையோட, ஆஃப்ரிக்கா யானையோட மோஷன். அதுதான் வேர்ல்டுலே நம்பர் 1. ஆக்சுவலாக ரேட்டு ஜாஸ்தி. அதுக்கப்புறம் செகண்டு பூனையோடது. இதெல்லாமே மெடிசன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த காஃபியெல்லாம் நம்ம குடிப்போமான்னு தோணாது, ஆனால் மெடிசன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் காஃபி பீனெல்லாம் எப்படி ரோஸ்ட் பண்ணுவாங்க, அதை வந்து பவுடர் ஆக்குற ப்ராசஸ் எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கேயே ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த இடமே அவ்வளோ ஒரு காஃபியோட வாசம். காஃபி லவருக்கு கண்டிப்பாக இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயினில் வந்து எல்லா வெரைட்டிஸும் இருந்துச்சு. ஆல்கஹாலும் இருந்தது, நான் ஆல்கஹாலும் இருந்தது. அந்த வெரைட்டிஸ்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏலக்காய், ஜீரகம், அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே இருந்தது. ஆனால் வந்து குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ப்ரைஸும் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. ப்ரைஸ் வந்து அதிகமாகவே இருந்தது. ஒரிஜினல் குவாலிட்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து தேவையான வந்து பொருட்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டோம். ஆனால் நல்ல மிளகு, ஜீரகம், கிராம்பு, அந்த பிரிஞ்சி எல்லாம் அதெல்லாம் வந்து வாசமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம நார்மலாக ஷாப்பில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுங்க. அதனாலே வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தியாகவே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் அக்கா எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நம்ம இப்போ வந்து கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் முடிச்சுட்டு நம்ம வந்து அபே ஃபால்ஸுக்கு போக போகிறோம். அபே ஃபால்ஸில் போயிட்டு அங்கே வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபால்ஸ் மட்டும்தான். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதெல்லாம் இறங்கி போயிட்டு நம்ம வந்து ஃபால்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். சும்மா அப்படியே வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு கொஞ்சம் லாங் வாக்கிங் மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஃபால்ஸில் வந்து நின்று ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்கிறதுக்கு அங்கே வந்து இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி அங்கே வந்து வேறு எதுவும் இல்லை அபே ஃபால்ஸில் பார்க்குற மாதிரி. ஜஸ்ட் ஒரு வியூவு, அந்த ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம அப்படியே நடந்து போயிட்டு பார்க்குற மாதிரி தான், பெருசாக ஒன்றும் இல்லை.
காஃபி பிளான்ட்டும் அபே ஃபால்ஸும் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து கிளாஸ் பிரிட்ஜ், இல்லைனா மண்டல்பட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வந்து டைம் இல்லாதனால மண்டல்பட்டிக்கே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா 6:30க்கு அப்புறம் அங்கே ஜீப்பு போகாது. நம்ம வந்து 5 பேர் சேர்ந்து ஒரு ஜீப்பில் போகிற மாதிரி இருக்கும். 2500 நம்ம அதுக்கு பே பண்ணணும். மலைக்கு மேலே இருக்குது, பாதி வரைக்கும் தான் நமக்கு ரோடு இருக்கும். மீதி ஃபுல்லாகவே வந்து அப்படியே கரடு முரடாக தான் இருக்கும். ஜீப் மட்டும் தான் போக முடியும், வேறு எந்த காரும் போக முடியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரைடு. அப்புறமா அங்கே போயிட்டு நம்ம வந்து மேலே ஹைவியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு நம்ம நடந்து போகணும். ஃபுல்லாகவே வந்து மேகமூட்டமும் மழையும் தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இது தலைக்காவேரியில் வாங்கினேன் அதே வந்து ரெயின் கோட்டை நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தனால நாங்கள் போட்டிருந்தோம். அப்புறம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டு ஜாலியாக அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப வியூ தெரியல, ஏன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து மேகமூட்டம் அதிகமாக இருந்ததுனால நமக்கு ரொம்ப தெரியல. ஆனால் நமக்கு அங்கே நின்று பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து கூர்க்கில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் அதுனா மண்டல்பட்டி தான். நமக்கு டே 4 வந்து இதோட முடிஞ்சுது. நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கல. அங்கேயும் வந்து ஒரு ஆளுக்கு 300 ருபீஸ் பே பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போக மாதிரி இருக்கும். இந்த வாட்டி நம்ம கூர்க்கில் வந்து அதை மிஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டே 5 நமக்கு வந்து டூர் முடியுது. நம்ம வந்து லாஸ்ட் நம்ம வந்து என்னென்ன பார்க்குறோம், அது எப்படி முடியுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோ ஷார்ட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.